சாக்கு மூட்டைகளில் கட்டி சொகுசு காரில் வைத்து சாராயம் கடத்திய இருவரை கைது செய்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை மதுவிலக்கு போலீசார். பக்குவமாக கடத்தப்பட்ட பாண்டி சாராயம் சிக்கியது குறித்து தற்போது பார்ப்போம். பொதி மூட்டை போல் பாண்டி சாராயத்தை காரில் கடத்தி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இருவரும். புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்த விலையில் சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் கிடைப்பதால் அங்கிருந்து அருகில் உள்ள தமிழக பகுதிகளுக்கு மது வகைகளை கடத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. புதுவை மாநில பகுதியான காரைக்காலில் இருந்தும் அருகே உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சாராய பாக்கெட்டுகள் கடத்தி வரப்பட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி மீனா உத்தரவின் பேரில் சாராய கடத்தலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட மதுவிலக்கு போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன்படி மதுவிலக்கு டிஎஸ்பி லாமோக் உத்தரவு பேரில் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் அன்னை அபிராமி தலைமையில் போலீசார் செம்பனார் கோவில் காளகஸ்தினாபுரம் பெட்ரோல் பங்க் அருகே இரவில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த சொகுசு கார் ஒன்றை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஆனால் கார் நிற்காமல் வேகமாக செல்லவே போலீசார் தங்கள் வாகனத்தில் விரட்டி சென்று மடக்கியுள்ளனர். அப்போது சொகுசு காரை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். ஆயினும் அவரை விரட்டி பிடித்த போலீசார் காருக்குள் இருந்தவரையும் பிடித்தனர். தொடர்ந்து காரை சோதனை போது அதில் 18 சரக்கு மூட்டைகளில் 900 லிட்டர் அளவில் பாண்டி சாராயத்தை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சாராயம் கடத்தி பிடிபட்டவர்களை விசாரித்த போது அவர்கள் ஆயப்பாடியைச் சேர்ந்த ஓட்டுநர் சுமன், திருக்கலாச்சேரியைச் சேர்ந்த முருகேசன் என்பது தெரிய வந்தது. காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறைக்கு சாராயத்தை கொண்டு வந்ததும் சாராய வியாபாரி தங்களை தொடர்பு கொண்டு சாராயத்தை பெற்றுச் செல்வார் என்று இருவரும் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் பிடிபட்ட இருவர் சொகுசு கார், பாண்டி சாராயம் ஆகியவற்றை காவல் நிலையம் கொண்டு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சாராயம் கடத்தி வந்த இருவரையும் கைது செய்தவர்கள் சாராய வியாபாரி யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.